ஸோ வெல்கம் பேக் டு another legendary வீடியோ guys. நீ நம்ம விளையாட போகிற கேம் அண்டார்டிகா பார்ட் 2 சொல்கிறது பார்ட் 0 ஓகேங்களா. போன டைம் ஏன்னா வந்து நம்ம ஒன்றுமே பண்ணலை பார்ட்டு 1-0 பெருசாக எதுவும் இல்லை. கேம் ஸ்டார்டிங் தான். சரிங்களா, என்ன கேம் விளையாட போகிறோம்? அண்டார்டிகாவில் பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பார்ட் 2 அப்படின்னு வச்சுட்டாலும் சொல்லிட்டுங்க. ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 0 இதோடலாம் முக்கியமான கேம் உங்களுக்கு என்ன முக்கியமான இது கேம் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்டுருங்களா ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் அது சப்ஸ்கிரைப் பண்ணி தள்ளி விடுங்க. இல்லாட்டி மேலே ஒரு பெனி வயசு மண்டையாக இருக்கிறான் பாரு, ஒன்று அவன் தள்ளி எழுதின்னு அவன் வந்து நீ நைட்டு தூங்கும் போது தண்ணி வேணும்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்க. அப்போ வந்து பேக்குங்க இந்த பேக்கு நீங்கள் ஐயோ வளருது, நீங்கள் அப்படியே பேக்கு திரும்பி பார்ப்பீங்க. அப்போது போலேருந்து பிளேன்னு அவங்க முடிஞ்ச கட்சி வச்சுருவோம். இதில் அவங்களுக்கு வேணுமா? ஓகேங்களா, அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ பாருங்கள், தொண்டை தண்ணி வெட்ட உங்கள்கிட்ட சொல்லி பேசியிருக்கேன். அதனால் தயவு செய்து பண்ணிடுங்க வயசு. ஓகே, நான் 51 தான் வேணும். ஓகே, லபட்ரி சம் ஐயோ ஓகே. ஓகே, இந்த இடத்த விட்டு தோண்டி முட்டா நான் வழக்கம் போல் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம பேர் ஒரு நாள் வரணும் கைஸ், ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம பேர் இதுலேயே வரணும். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி என் பேர் இல்லை ஒரு இடத்துக்கு அட்லீஸ்ட் இந்த சின்னதாக எழுதிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அது என் பேரை கொண்டு வாங்க கைஸ், கண்டிப்பாக ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம கேம் விளையாண்டா தான் நம்ம வியூவர்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி, இந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணியே போனோம்ல, ஃபாலோ பண்ணியே போனோம் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்காச்சுன்னா, இங்கே போயிட்டு நம்ம கன் எடுத்துன்னு வெளில வந்தாலே சில அந்த எறும்பு இருக்காங்களா, அந்த எறும்பாக வந்து நம்மளுக்கு கடிச்சு கொண்டுருங்க ஈஸிங்களா. அந்த அதனால் வந்து தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு சில வீடு வேலைகள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து போகலாம். ஓகே, இங்கே ஒரு வேன் இருக்குது. ஓகே, இதனால அது ஐயோ என்னது இது? சரி, இது எடுப்போம். எடுக்க முடியல. எடுத்தாச்சு கைஸ். ஓகே, a fuel tank is explosive, looks like you need careful to it. இது எப்போ வேணால் வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகே கைஸ், நட்டு சுற்றி பார்ப்போம். ஏன்னா அந்த நாட்டுக்கு இந்த எச்சா மண்டைகள்லாம் வந்துடுவாங்க. இந்த வெளில போய் பார்ப்போமா? ஐ கான்ட் கோ இன் ஃபுட். நீ ஃபுட்டில் போன தேவையில்லடா, ஃபுட்லேயே போ. இது சரிங்க, நம்ம இதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, எடுத்துனேன். ஏன்னா கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஓகே, இந்த கட்டையை தானே உடைக்கணும். இந்த கட்டையால் முன்னாடி உடைக்கணுமா? இருக்கு, நம்ம தேவையில்லை இந்த கட்டையை உடைக்கிறதுக்கு எதுக்கு நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணி போயிடலாம். டோர் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே கைஸ், அப்படின்னா கட்டை தான் உடைக்கணும் போல. கே வீடியோ போதா? வீடியோ போகுது. இப்போலாம் வர இந்த வீடியோ கரெக்டாக ஆனில் இருக்கானே கண்டு பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வியூவர்ஸ். ஏன்னு தெரியுமா, நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்துப்போம். நம்ம கேம் பிளே ஆர்வத்தில் நம்ம மறந்துடுவோம், ஓகேங்களா? அடுத்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே இருப்போம். சொல்லிட்டு தொண்டை தண்ணி வெத்தலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் வந்து வீடியோ எங்கடான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா எதுக்காவது விஷயத்துக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்தால் அது இவ்வளோ புத்தப்பட்டுருக்கீங்க. இதெல்லாம் எப்போரா படிப்பேன். Today final arrived in the station. I don't understand where in the during the polar night. Okay, storms expedition survived the was close to I have been to marrow. ஓகே, இவன் தான் வரும்போது இந்த ஐஸ் பாறையில் இடிச்சு டுமுன நைட்டில் கீழே விழுந்து மண்டை உடச்சி நிற்கிறான் போலுங்க நம்ம அப்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீ போர்டு ஒஞ்சிச்சான், நம்மளால் போக முடியாதான். சரி ஓகே,
இப்போ ஏன் நாய் மாதிரி கற்றுனேன் நான்? அதானே நான் எதுக்கு நாய் மாதிரி கற்றுனேன்? பவு பவுன்னு. ஓ இவன் கத்துறானா? டே யாரா நீங்கள்? இந்த பாருங்களேன், எங்கள் சைடில் ஒருத்தன் உட்காந்துன்னு எப்போலாம் சான்ஸ் கிடைக்கும் நம்ம இவன்ட்டு ஃபோனை வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்து நிற்கிறான் ஒருத்தன். தம்பி அவனுலாம் ஃபோன் கிடையாது தம்பி இல்லை, அதனால தான் ஏதோ ஐயோ என்னடா பண்ணுறான்? இல்லை கைஸ் அவன் ஏதோ திருட்டு வேலை பார்க்குறான் கைஸ். அதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. போடா நீ கேம் ப்ளே வீடியோ பார்க்க விட்டுறா, சரி கேம் ப்ளே பண்ண விட்டுறா. ஒருத்தன் சைட்லேருந்து நாய் மாதிரிலாம் பண்ணிட்டுக்கிறான். அவனை பார்த்து நானும் நாய் மாதிரி பண்ணுறேன். ஆய் ஓகே இதுங்க நம்ம இந்த இடத்துல ஒன்று இருந்தது, அது இங்கே வச்சோமே. இட்ஸ் நீடி ரிப்பேர். இந்த நானே ரிப்பேர் பண்ணி விட்டுறது. கீ வேணுமா? கீக்கு எங்கே போச்சு? சரி ஓகே விடுங்க, நம்ம கீ எங்கேயாவது கிடைக்கும் கண்டிப்பாக. கிடைக்காமையா போகுது. ஓகே ஆனால் இந்த எறும்பு மண்டை வந்தானா? எங்கள் அந்த எறும்பு மண்டையை நினச்சாலே பயமாக இருக்குது. இது அந்த எறும்பு மண்டையன் கிடக்கிறான் ஒரு குட்டி பையன். இல்லை இன்னொருத்தர் வருவான் தெரியுமா? அந்த நான் கூட கச்சையில் பார்த்தவங்க எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வந்தான் இங்கே நம்ம வச்சு இருந்துருவான் போல கைஸ். அதனால் அங்கே கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகே என்னது இது? ஏய் மேன் இங்கே ஏதோ பண்ணுமே. நீடு சம் வால்வா? அந்த வால்வ் தான் இங்கே இருக்கேன்டான்ட்டு. எஸ் ஏதோ வால்வ்லாம் பண்ணி ஏதோ ஜென்ரேட்டர்லாம் போட்டு சவுண்டு வருதுன்னு பார்ப்போம். ஜென்ரேட்டரை போட்டு விட்ட ஃபீலிங்கே இல்லையே, கேட்கவே இல்லை சவுண்டு. ஐயோ இவன் வேறு இதுவும் பண்ணிட்டுக்கிறான். ஓகே நம்ம இந்த இடத்துல சுற்றி பார்த்தாச்சும் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்தோம். ஆமாம் ஏதோ கால் தடை இருக்குது. அது அந்த தேவையில்லாத டப்பாவா இல்லை அது விஷயங்கள் வச்சுருக்காங்களா? ஒன்றுமே இல்லை இருக்கீங்களா? இதுவும் தேவையில்லாத சில டப்பாஸ் தான். ஏய் இங்கே என்னடா புதுசாக ஒரு கண்டெய்னர் இருக்குது. சரி வாங்க உள்ள போய். ஓ இதான் நம்ம வந்த கண்டெய்னரா? புதுசாக கண்டெய்னர் இருக்குன்னு. ஐயோ சரி ஓகே கிக்ஸ் நம்ம எல்லா விஷயமும் முடிச்சா நினைக்கிறேன். உள்ளே போயிடலாமா? உள்ளே போகலாம். ஓகே ஃபைண்ட் அவுட் வேர் த க்ரூ இஸ் ரீஸ்டோர் த எலக்ட்ரிசிட்டி. இப்போ என்னடா அவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு வந்தேன்? அரே பெயிலே கோமா இருங்க, எனக்கு இதில் கேஸ்லின் மாதிரி ஏதோ கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏய் உட்காந்துட்டுருக்கானா? நான் குதிடா. எனக்கு இந்த இடத்துல டவுட்டாக இருக்குது. இதில் கேஸ்லின் எதுவும் இருக்கோ? ஏய் ரொம்ப இதாக இருக்குது. இல்லை கைஸ் ரொம்ப டார்க்காக இருந்தது. இந்த இடத்துல நான் நினைக்கிற மாதிரி கேஸ்லின்ல அது இல்லையே. இன்னும் கண்ட்ராய்ப்ஸ் இல்லைன்னு இருக்குது. நான் எங்கே போயிட்டு இப்போ கேஸ்லின் எடுப்பேன்? ஐயோ என்னடா மண்டே குயிப்பாக வைக்கிறேன். ஏன்னா அது பகையிடுச்சு கைஸ். இதோ பகையிடுச்சு கைஸ். ஆஹா அப்போ வந்தாச்சு. ஏன்னா பகையிடுச்சு. இருங்க இது நின்றுட்டணும். நிற்க முடியலையே. ஓகே நிற்கவும் முடியல. அது குதிக்கிற படனா? ஏய்ரா கரெக்டாக இதில் வந்து நிற்குவோம். நிற்க முடியாது கைஸ். கண்டிப்பாக நிற்கவே மாட்டேன் நான். இந்தா கரெக்டாக காண ஆசைக்கிறான்பா. என்ன ஒரு அடிவாளி பையனாக இருக்கிறான். ஏன்டா இன்னும் அப்படி கேட்குறீங்க? சரி நம்ம என்ன கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரிலாம் மனதை தளர விட்டுறக்கூடாது. அவ்வளோ அந்த வால் வைக்கிறோம், அந்த வால் உடச்சி எடுத்துடலாமா? உடையும் முடியல. இவ்வளோ வேறு ஆக்ஸ் வச்சுட்டு அந்த வால் நகரக்கூட மாட்டேங்குது. சரி ஓகே வாங்க. ஏய் இங்கே ஒரு பட்டன் இருக்குதுடா.
வந்து அந்த மாதிரி இல்லைன்ட்டு அப்போ வந்து கேட்கல நம்ம என்னடா கேட்குறோம் இல்லை கேட்டால் ஜென்ரேட்டர் ஆன் ஆயிடுச்சுன்றாங்க அப்படின்னு பார்த்தா வந்து பட்டனை ஆன் பண்ணலையா. ஓகே கைஸ் இப்போ தான் உள்ளே போனால் அந்த எருமை வண்டிங்களும் வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிடலாங்க இவன். எஸ் சேவ். ஏய் அப்படி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது இங்கே வேணாம் வந்துட்டீங்களா இங்கே வரல. இது என்னது? ஓகே டிரான்சிஸ்டர் இது தேவை கைஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது பேர் என்ன, கம்ப்யூட்டர் அதிலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த இது. ஓகே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். ஏன்டா இந்த உள்ளலாம் ரொம்ப டார்க்காக இருக்குது, அதான் எனக்கு ஏன்னே தெரில. புரியல அது. இங்கே ஒருத்தன் கலெக்டபிள்ஸ்லாம் வச்சுட்ருக்காங்க. எதுவும் கிடைக்கல கைஸ். ஜகனா எதுவும் கிடைக்கல இதில். ஒரு வந்துட்டாங்க கைஸ். இந்த எருமை மாட்டாங்களாம். நம்ம கன்று எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம சும்மா இருந்தா. அரே யாரா நீங்கள் ஜட்டி போடாதவங்க? யார் கைஸ் இவங்க ஜட்டி போடாத? ஏங்க என்ன குளிரிட்டு இருக்கு. நம்ம இவ்வளோ ஒழிஞ்சிக்கலாமா? இவ்வளோ குளிருதுக்க எப்போ போயிட்டு ஜட்டி. ஐயோ ரொம்ப சிரிப்பாக வருது. தாங்க முடியல, சிரிப்பு அடக்க முடியல. இன்னும் குளிரில் போயிட்டு ஜட்டி போடாமல் சுற்றின்னுக்கிறான் பாருங்க அவன். செம்ம அறிவாளிடா நான் நின்று, நல்ல அறிவாளி. ஐயோ பார்த்தாலே சிரிப்பாகுது கைஸ். இவ்வளோ குளிர் இங்கே பாருங்க. அவன் மனுஷன் கொலை நடுங்கிட்டு இருக்கிறான் அந்த குளிரில். நம்ம சென்னையிலே வின்டர்லாம் வந்து சில டைம் குளிர் தான் செய்யும். ஓகேலா ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்குது. ஆஃப் பண்ணுங்க சொல்லலாம், நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மரம் மண்ணை நான் பாருங்க, அண்டார்டிகா எவ்வளோ குளிராக இருக்கும். சும்மா சுருன்னு இருக்காது அவனுக்கு பேக்கு. ஜட்டி படம் சுற்றுறான் டே. ஏங்க நானும் எப்படா அவன் உயிரோடாக இருக்கிறான் அவ்வளோ நேரம். ஜட்டி படம் சுற்றின்னு இருக்கான்டா அவ்வளோ நேரம். ஓ ஏங்க ஞாபகம் வந்துட்டாங்க எனக்கு. டே ஜட்டி போடாதாங்கண்ணே, ஜட்டி போடாதாங்கண்ணே அப்படின்னு நம்ம கூடுவோம். கைஸ் ஞாபகம் வந்துருச்சு கைஸ். பழைய ஞாபகங்கள் திரும்ப வருது. சரி விடுங்க, நம்ம ரொம்ப கேவலமாக பாட்டு போகிறோம்னுட்டு தெரியும். ஸோ பாட்டெல்லாம் பாட வேணாம், வாழையை பார்ப்போம். இல்லை வாழையை ஏங்க அவன் சவுண்டு போட்டால் வர வருவாங்க. ஞாபகம் வந்துருச்சு கைஸ் எனக்கு. எதுவுமே இல்லை, வேஸ்ட் இதெல்லாம். ஆஹா உள்ள ஒரு ஆமோ இருக்கு. இப்போ தான் ஆமோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நம்ம வந்து மோஸ்ட்டாக ஷூட்டே பண்ணக்கூடாது ஓகேங்களா. இந்த காலத்தில் எதுவும் அண்டார்டிகானால ரொம்ப கம்மியாக தான் இந்த ஆமோ வச்சுருப்பாங்க. நம்மள இந்த இடத்துக்கு அவங்க நம்ம வேலை பக்கம் இருக்க இந்த இடத்துல ஆமோ யூஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆமோ யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சளவுக்கு அந்த கட்டை கத்திரிக்காய் டோலிடின்னு இருக்குல்ல, அவனவே யூஸ் பண்ணுவாங்களா. ஓகே ஓகே கைஸ், இப்போது எதுவுமே அவ்வளோதான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லை. ஆஹா இருக்கு இங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை கைஸ். இங்கே இதுக்கு ஒளிஞ்சிக்கலாமா? ஒளியும் இல்லை. நம்ம அடுத்த நல்லா தரவா செக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லை. ஓகே இப்போ போகலாம் நினைக்கிறேன் கைஸ். இடிக்கும் போது தான் அப்படி பண்ணுறானா? கன்று இடிக்கும் போது நவருது. ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கேன் எங்கள் கிராஃபிக்ஸ்லாம். ரெண்டு அப்படி உடஞ்சி கிடக்குது எல்லாருமே. யாரா நீனு? யார் நீனு? என்னங்க நம்ம போயிட்டேன். ஓகே
புல்லட் வேறு பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டேன். யாருங்க இந்த எறும்பு பையன்? எறும்பா தேல் பாயம் அந்த மாதிரி தேய்னா என்னது இது? பனியா? எறும்பு ராஸ்கல். ஐயோ ஏங்க நான் புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறேன். நான் கட்டையை எடுத்துக்கிறேன். நான் புல்லட் இல்லாட்டி கொடூரமாக வேஸ்ட் பண்ணுவேங்க ஈஸ். ஓகே கட்டையை எடுத்துக்கிட்டோம் தான் நம்மளுக்குலாம் கட்டை தாங்க ஈஸ் செட் ஆகும். நமக்குலாம் எனக்கு ஓகேங்களா. நீங்கள் எதுவும் காண்டாவாதீங்க. ஃபைல் தான் வச்சுருக்குறாங்க. எனக்கு தேவையான ஃபைலு சரி எனக்கு தேவையில்லாத ஃபைலாக தான் வச்சுருக்காங்க. இதுதான் திறக முடியல. சும்மா டம்மாக்கு வச்சுருக்காங்க டப்பா மேலே. ஓகே என்ன சேவ் பண்ணுற கம்ப்யூட்டர்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது க்ரீன் கலர் இது புல்லட்டான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமோ சரி வந்ததுக்கு ஒரு ஆமோவாக தந்தாங்களே அதை வச்சு சந்தோஷப்படுவோம் கைஸ். ஓகே ஒன்றுமே இல்லை. ஆஹா இன்னொரு அமௌண்ட் வந்துட்டேங்க. சூப்பர். இங்கே ஒன்றுமே தரல. இது ஓப்பன் பண்ணுவோம். கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா 2 அமௌண்ட் ரெண்டுங்க அதுக்கே அவங்களுக்கு இது அதுவே பெரிய விஷயம். இது நடக்குது செல்ஃபோனா? செல்ஃபோன் நினைக்கிறேன். எடுக்க முடியுமா? எடுக்க முடியல. செல்ஃபோன் நேரத்துக்கு இருந்தால் இங்கே பாருங்கள் பூச்சி ஆறுதில் ஒருத்தன் ஜட்டி போடாமல் அண்டார்டிகா சுற்றினா பாருங்க. உலக அதிசயம் இவ்வளோனா வச்சு ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. சரி அப்பாவி மக்கள் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டுருக்கீங்களே என்னடா அது? There are no more doubts. Those strange formations were found in example forms ranging the depth so 700 million years. This is confirmed most discovered of from the planet. ஓகே இது வந்து ஏதோ வந்து ஐஸ் பாறை இருந்து வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அவளுக்கு. கண்டுபிடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளாக அந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கு போலக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரிசர்ச் பண்ணுறோம் சொல்லிட்டு அறிவாளி மாதிரி பண்ணி இந்த மாதிரி கொடூரம் பண்ணி அவங்களும் செத்து போயிட்டாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. ஏங்க ரிசர்ச் பண்ணோன்னா ஒரு மண்டையெல்லாம் மூளை வச்சுட்டு ரிசர்ச் பண்ணோம் இல்லை. அதை விட்டுட்டே சும்மா என்ன சொல்கிறது சும்மா நோண்டனா இந்த மாதிரி தான் நடக்கும். பிரெயின் யூஸ் பண்ணுங்கண்ணா. கேட்ட சயின்டிஸ்ட்டு எனக்கு தெரியாதான் இருக்கப்பா இங்கே. ஆனால் அவனு ஒன்றுமே தெரியாது. நீ எனக்கு தானே தெரியும். உள்ள மண்டை விட்டு கூட பார்த்துட்டேன் எதுவுமே இல்லை. அது அங்கே புக்கு மாதிரி ஏதோ செல்ஃபோனாக புக் கான்செப்ட் டவுட்டாகிற மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கடையில் உங்களுக்கு எதுக்கு தான் அந்த பூச்சியெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு என்னவும் ஒன்று புல. இந்த இடம் நல்ல ட்ராப்பான ஒரு இடம் கைஸ். இங்கே பாருங்க இப்படி ஓப்பன் பண்ணிட்டா அழகாக பூந்து வந்துடுமா பூச்சி. சரிங்க பூச்சி பூந்து வராதுன்னு நினச்சா பூந்து வந்துடும். ஏங்க இங்கே பாருங்களேன். எவன்டாவன் எவன்டா அவன் இங்கே நான் பின்னாடி இருந்து தாக்குனதே. டேய் எவன் வந்து அட்டாக் பண்ணால இப்போ அட்டாக்கு எவன்டா இருப்பான்? ஏங்க யாரா அது? ஐயா ஓ மேலே அடி போடுதா? ஹெல்த் இதை போது இல்லை குதிக்கிறாங்க. ஐஸ் குதிக்கிறது தான் அவ்வளோ அழகாக குதிக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ அட்டாக் பண்ணுற மாதிரி குதிக்கிறாங்க ஐஸ். அடா பாரு தீபாவளி என்னடா இப்படி குதிக்கிறீங்க பாருங்க. ஏதோ நான் குதிச்சேன்ல அவன் அட்டாக் பண்ணிட்டான் முடியும் நம்மளே. ஐயோ அப்பா எம்மா கத்திட்டு இருந்தேன். அதே வச்சு மண்டப்பேன். ஓகே என் ஹெல்த் எங்கே இருக்குது அதான் எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. ஐயோ இதில் போயிடுச்சே. எஸ் ஃபியூவல் என்கிட்ட தான் இருக்குது. ஓகே டிரான்சிஸ்டர் ஒன்று தான் இருக்குது. வெப்பன்ஸ்
2 இருக்குது. ஓகே, பின்னாடி வந்துக்கலாம். ரகசியம் பூசி போக முடியும். ஆமாங்க, ஏதோ மண்டை ஒஞ்சி போன மாதிரி தாங்க பண்ணுறான். சரி வாங்க, இந்த இடத்துல எல்லாம் ஆராய்ச்சியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் த டோர். இதை ஆராய்ச்சி பண்ணியாச்சு. அந்த இடம் இந்த பொண்ணு கொஞ்சம் சேஃப்டி கன் எடுத்து வச்சுப்போம். எவனா அது இருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, இந்த இடம் ரொம்ப சேஃபான இடம். ப்ளீஸ்டா போங்கடா. எனக்கு இன்னும் அந்த கதவு திறந்தாலே ஒரு மாதிரி இருக்கே, புரியல எனக்கு. ஓகே, ஃபிக்ஸ்டு ரேடியோ சொல்கிறாங்க. ஆம்போ வச்சுக்கோங்க, எல்லோரும் கன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் ஆல்ரெடி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டாம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கடைசியாக இருந்துன்னா கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஜட்டி போடாத பசங்களோட கொஞ்சம் ஃபன்னி பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் விட்டு போயிட போகிறேன் கை சேர்த்தது ஆமோவை. ஆமோ தாங்க கடை கவலையே. ஓப்பன் பண்ணிடுமா? ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, ஃபார்வர்ட் த வாட்ச் காட் ஸ்டேஷன் 68 கிலோமீட்டர் சைஸு. பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். 68 கிலோமீட்டர்ஸ் அண்டார்டிகாவில் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து ரூமர் ரிசர்ச் பண்ணுறது இன்க்ரெடிபிள் ஸ்ட்ராங்லி. ஆமாம், அந்த அனிமல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்லியா அப்படின்னு சும்மா வளர்கிட்டு இருக்கிறாங்க. செக் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். இதை கொட்டு பார்ப்போம். ஓகே ரியல் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா? ஏன்னா இந்த பிளட் முக்கியமாக தேவை சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆமாம், இங்கே இருந்த எறும்பு மனிதனுங்க இந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் நின்றுட்டா. சரி வாங்க வெளில போகலாம். ரொம்ப தான் யோசிக்கிறோம் என்ன தான் இருந்தாலும். ஓகே, வரட்டேன். எல்லாம் பார்த்தாச்சுல. ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சேவிங் போட்டுக்கலாம். மறுபடியும் ஏய் பாய்.